உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். லஞ்சம் கொடுத்ததாக கூறி பிரபல தொழிலதிபர் அதானி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவரை கைது செய்ய அமெரிக்க அரசு பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. உலக பணக்காரர்களில் ஒருவராகவும் இந்தியாவில் 2வது பணக்காரராகவும் உள்ளவர் அதானி. 62 வயதான இவர் விமான நிலையங்கள், துறைமுகங்கள், நிலக்கரி, மின் உற்பத்தி, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கொண்ட அதானி குழுமத்தின் நிறுவனர் ஆவார். இதனிடையே அதானி தங்கள் நாட்டு முதலீட்டாளர்களை ஏமாற்றிவிட்டதாகவும் அதிகாரிகளுக்கு மில்லியன் கணக்கில் லஞ்சம் கொடுத்திருப்பதாகவும் அமெரிக்கா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்காக அதானி உள்ளிட்டோர் மீது அமெரிக்க அரசு பிடிவாரண்ட் உத்தரவு போட்டிருப்பது சர்வதேச தொழில்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சூரிய சக்தி திட்டத்தில் முதலீட்டாளர்களை ஏமாற்றிவிட்டு அதை மறைக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் அதானி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளது அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சில். சுமார் $265 மில்லியன் அதானி, அவரது உறவினரான சாகர் அதானி உட்பட 7 பேர் வரை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக வழங்க ஒப்புக்கொண்டதாக அந்த ஆணையம் பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. இதனால் 20 ஆண்டுகளில் சுமார் $2 பில்லியன் வரை லாபம் ஈட்டுவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்த வால் ஸ்ட்ரீட் என்ற அமெரிக்க பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை அதானி குழுமம் ஏமாற்றி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து அமெரிக்காவின் நியூயார்க் பெடரல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்காவில் அதானி கிரீன் எனர்ஜி பத்திரங்கள் மூலம் சுமார் $600 மில்லியன் திரட்டும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டதாக அமெரிக்க தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக அதானி குழுமத்தின் பங்குகள் இந்திய வர்த்தகத்திலும் ஆசிய அளவிலும் 20% சரிவை சந்தித்துள்ளன. தொடர்ந்து அமெரிக்க நீதித்துறையும் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையமும் எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர்களான கௌதம் அதானி, சாகர் அதானி, வினித் ஜெயின் உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாகவும் இதனால் அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட முதலீடுகளை பயன்படுத்தப் போவதில்லை என்ற முடிவை பதிவு செய்து கொள்வதாக மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைக்கு அதானி கிரீன் நிறுவனம் சார்பில் இது தொடர்பாக தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.